வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்புல் படங்களோட பிரேக் டவுன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த டெட்புல் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது வந்து செகண்ட் ஆஃப் பிரேக் டவுன். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் டப்புன்னு முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. படத்தை 2-3 வாட்டி பார்த்தேன், சலிக்கவே இல்லை. ஸோ டெட்புல் 1 வந்து ஒரு தரமான படம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா 18+ இருந்தால் மட்டும் போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? இப்போதைக்கு நம்ம டெட்புல் வேட் வில்சன் தன்னுடைய முகத்தை சரி பண்ணுறதுக்கு பிரான்சிஸால் மட்டும் தான் முடியும். ஸோ அவனை தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அந்த கியூரை வாங்கி தீரணும்னு சொல்லி தான் முகத்தை மறைக்கிறதுக்காக ஒரு தனி சூட்டே ரெடி பண்ணுறாரு. இது எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்ச ஸ்பைடர்மேன் 1-2 ரெடி பண்ணுற அந்த ஒரு மாட்டச் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆரம்பத்தில் அவர் ஒயிட் கலர் சூட் தான் போட்டுட்டு இருப்பாரு. ஏன் அவர் ஒயிட்டை சூஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் நிறைய ஃபேன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இந்த சூட்டில் பார்க்கும்போது அவர் ஃபேண்டமிக்ஸ் மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு லோ லெவலில் இருந்து இந்த ஃப்ரான்சிஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாரு. பட் அவர் பேக்லேருந்து சுடும்போது அவர் உடம்பு முழுக்கவே ரத்த கரையால் படிகிற அந்த சமயத்தில் அவருடைய வெள்ளை சூட் செவப்பாக மாறிடுது. ஸோ அதை கொண்டு போய் இந்த ட்ரை கிளீனிங் போடுற அந்த சமயத்தில் தான் நம்ம பிளைண்டால மீட் பண்ணுறாங்க. பிளைண்டால் ஹோம் ரெமெடி மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும், நீ அதுக்கு பதிலாக சிவப்பு சூட்டை போட்டனா ரத்தம் வரதே தெரியாதடா அப்படின்னு சொல்ல அங்கே தான் நம்ம வேட் வில்சன் மண்டேல அந்த பிரைட்டான லைட் ஒலிக்குது. பட்டுனா அவருடைய சூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாற்றுறாரு. ஸோ அதுக்கு அவர் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் யானை தான் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இந்த ஃப்ரான்சிஸ் உலகத்துக்குள்ளே ஊடுருவிட்டு இருக்காரு. அதுவே அந்த பக்கம் அடிப்பட்ட ஃப்ரான்சிஸ் அவருடைய பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு ஏஞ்சல் டஸ்ட்டை மீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட எல்லா மியூட்டன்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ மீன் லிட்டரலாக கழுத்தில் ஒரு காலரை போட்டு அவன் பவர்ஸ் வெளியில் தெரியாத மாதிரி அவனை ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைச்சிட்டு இருப்பாங்க. அமேசான் டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் யாருன்னு தெரியல. சில பேரோட வாய் வந்து மூடப்பட்டிருக்கு. பட் அகைன் கிளியர் அண்ட் கட்டாக அது அவங்க தான் சொல்ல முடியல. இந்த மாதிரி பல பேரை அந்த மியூட்டன் டேம்பனிங் காலரை போட்டு உலகம் முழுக்கவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் நம்புறேன். லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். சாதாரண பாக்ஸிங் மாதிரி இருந்தாலும் அந்த சண்டை போடுறவங்க கழுத்தில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அதே அந்த மியூட்டன் டேம்பனிங் காலர் இருக்கு அந்த காரணத்தினால இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் ஃபைட்டிங் அண்ட் ரொம்ப இல்லீகலான வேலைகளுக்கு மட்டும் இந்த மியூட்டன்ஸை யூஸ் பண்ணுவாங்களோ என்னமோ. இதுக்கப்புறம் வந்து டெட்புல் 2 இதை பற்றி எங்கேயுமே பெருசாக மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம டெட்புல் அங்கே அண்டர் கிரவுண்டில் இறங்கி எல்லாருக்கிட்டையுமே எங்கடா ஃப்ரான்சிஸ் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் மனுஷனுக்கு தெரியல அவர் ஆக்சுவலாக வெளி உலகத்தில் ஏஜாக்ஸாக தான் சுற்றிட்டு இருக்காரு. எங்கடா ஏஜாக்ஸ்னு சொல்லி கேட்டு தான் அவங்க மேஸ்பி பதில சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இடத்துல நீங்கள் பாருங்க, அந்த கிரைம் போர்டில் நம்ம ஃப்ரான்சிஸோட ஃபோட்டோவே இருக்குது. அந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு ஃப்ளவர் க்ரௌன் வச்சிருக்காரு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தை எதால் உருவாக்கியிருக்காருன்னு சொல்லி நல்லாவே தெரியும். பட் லிட்டரலாக இந்த இடத்துல நம்ம டெட்புல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸோட ஃபோட்டோ இருக்குது. அது ஒரு 10 காப்பி எடுத்துட்டு ஊர் முழுக்க மிஸ்ஸிங் சொல்லி ஒட்டிருந்தாலே டெக்னிக்கலாக அந்த ஃப்ரான்சிஸை பற்றி தெரியறவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லலாம் ஹாய் ஐம் ஃப்ரான்சிஸ் சொல்லி உட்காந்து வேலை மனுக்கிட்டு வரைஞ்சிட்டு இருந்தார்ல, அதுக்கு பதிலாக அந்த ஃபோட்டோ கொண்டு போய் காமிச்சிருந்தா கூட மற்றவங்க எல்லாருமே இவன் இங்கே தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு ஏன்ப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நம்ம டெட்புல் அவருக்கான அந்த சூட்டை மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷாட்டில் அவருக்கு ஒயிட் ஐஸ் இருக்காது. டக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஸ்லேட் வில்சன் ஞாபகம் வந்திருக்கலாம். யார் அவருன்னு கேட்பீங்க? நம்ம டெட் ஸ்ட்ரோக்கு ஹியூமர் ஆட் பண்ணால் அவர் தான் டெட்புல். புரியும் நம்புறேன். ஸோ அதையுமே லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணது நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இப்போதைக்கு டெட்புல் ஆப்வியஸாக அந்த ஃப்ரான்சிஸ் கூட நடந்த அந்த ஹைவே ஃபைட் வரைக்கும் எப்படியோ வந்துடுறாரு. பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல பேரை அவர் தேடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஏஜென்ட் ஸ்மித்துமே கண்டுபிடிக்கிறாரு. ஏஜென்ட் ஸ்மித் இந்த மாதிரி அடிபட்டு விழுந்த பல சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன் ப்ரோக்ராமுக்குள்ள கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த இடத்துல ஒருத்தரோட கையில் USMCன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். எம்சினா மெரைன் காப்ஸ். ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி அடிபட்டு விழுந்த சாகர தன்னத்தில் இருக்கக்கூடிய பல சோல்ஜர்ஸை ஏஜென்ட் ஸ்மித் வந்து கடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இறங்கி நம்ம ஏஜென்ட் ஸ்மித்தையுமே இந்த பக்கம் நம்ம டெட்புல் போட்டுருவாரு. பட் ஃப்ரான்சிஸ் மட்டும் கிடைக்க மாட்டாங்க. ஃப்ரான்சிஸ் அந்த பக்கம் எஸ்கேப் ஆக போதுக்கு டெட்புல் தனியாலாம் அவருடைய பிளைண்டால் வீட்டுக்கு வர்றாரு. ஸோ அவர் குப்பை வண்டியில் தான் வருவார். இறங்கிட்ட அப்புறம் அவருடைய கையை கவர் பண்ணுறதுக்காக ரத்தம் நிறைஞ்ச ஒரு டவல் இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன். பல முறை இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவர் ரத்தத்தை க்ளீன் பண்ணி தான் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டவலை அவர் துவைக்காமலே வச்சிருக்காரு. அண்ட் உள்ள போகும்போது கூட பேட்மேன் அண்ட் ராபின், பிளைண்டால் எனக்கு வந்து ராபின் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளைண்டால ராபின் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்வியஸாக DC பேட்மேனையுமே கலாச்சிருப்பாங்க. பேட்மேனுக்கான ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் படத்தோட ஓப்பனிங்லேயே வந்திருக்கும். அந்த SUV ஃபைட் அப்போ நம்ம டெட்புலோட அந்த மண்டியை ரேடியோ மேலே அடிக்கும்போது ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்ட் மட்டும் உங்களால் கேட்க முடியும். இந்த சவுண்ட் இந்த ப்ரீவியஸ் பழைய பேட்மேன் ஞாபகம் இருக்கா? அந்த பேட்மேன் சீரீஸ்க்கான ஒரு டிரான்சிஷன் சீன் தான். அதை லைட் அந்த இடத்துல திரும்பவும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம டெட்புலுக்கு பேட்மேனா ரொம்ப பிடிக்குமோ? அப்படியே டெட்புல் அவருடைய ரூமுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே கையில் இருக்க அந்த ரெட் கலர் டவலை தூக்கி போட்டு ஒரு க்ளீன் டவலை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எத்தனை டவல் வச்சிருக்க? அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவருடைய பாத்ரூமை காமிக்கும் போது பக்கத்தில் பாருங்க ஏகப்பட்ட டாய்லெட் பேப்பர்ஸாக அடிக்க வச்சிருக்காப்ல. வீடு முழுக்கவே கிளென்லினஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும் போல. பட் இருந்தாலும் என்ன நான் கொஞ்சம் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கையில் யூனிகான் அண்ட் லூப்ரிகன்ட் எடுத்துகிட்டு போவார். அந்த யூனிகானை வச்சு அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுற்றி ஏகப்பட்ட டெட்புல் பொம்மைகள் தான் இருக்கும். ஐ மீன் சின்ன பொம்மை, பெரிய பொம்மை, டெட்புலோட டாய்ஸ், டெட்புலோட பிக்சர்ஸ்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே டெட்புல் அவர் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களாகவே வாங்கி வச்சிருக்காரு. இந்த இடத்துல டெட்புல் சம்மந்தப்பட்ட மர்ச்சன்டைஸில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்களா என்ன?
அது மட்டும் தான் எனக்கு பெருசாக புரியல. பட் எனிவேஸ் இப்போதைக்கு டெட்பூல் அதை பற்றினா அவருடைய கை வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிளைண்ட் ஆல் வந்து தம்பி நீ எப்படி இருக்குங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, இந்த பொண்ணுங்களுக்கு மனசு தான் முக்கியம், மனசை காட்டுப்பா, பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுவா, இவ்வளோ சண்டைலாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்ல நம்ம டெட்பூல் வந்து ரயன் ரெனால்ட்ஸ் அவனுடைய நடிப்பு திறமையை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு நினைக்கிறியா, அவன் அழகை வச்சு தான் வந்தான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கலாச்சிருப்பாரு. அதே மாதிரி டேவிட் பெக்கமோட வாய்ஸ் செக்ரட்டரி கேட்டான்னு சொல்லி அவரையுமே கலாச்சிருப்பாரு. அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாக டெட்பூல் 2ல டேவிட் பெக்கம் வச்சு தனியாக ஒரு ப்ரோமோவே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மொதல் படத்தில் டேவிட் பெக்கமை கலாச்சி, ரெண்டாவது படத்தில் அவரை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோவே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு போய் யோசிச்சு பாருங்களேன். இந்த சமயத்தில் தான் ஏஜாக்ஸுக்கு ஆப்வியஸாக இவன் தான் வேட் வில்சனுங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ அவன் எங்கெங்கெல்லாம் அடிக்கடி போவானோ அங்கெல்லாம் போய் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக சிஸ்டர் மேக்ரெத், அதாவது நம்ம வீசலோட அந்த பப்புக்கு வர அங்கே நம்ம டெட்பூல் அண்ட் வெனசாவோட அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்த உடனே ஓ இவதான் அவன் வெனசாவா, இவளை கடத்தி வச்சா கண்டிப்பாக அவன் வருவான், அப்போ அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற தாட்டில் நம்ம வீசலை மிரட்டிட்டு போவாங்க. வீசலவே சும்மா இருக்க மாட்டார். என்னப்பா எல்லாருமே கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்கீங்க பிளாக் கலரில், பிளேடு 2 பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி பிளேட் 2 படத்தையுமே உள்ளே எழுதிருப்பாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக பிளேட் 2 நீங்கள் கேட்பீங்க? பிளேட் 2ல் தான் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ஹானிமல் கிங்காக வந்திருப்பாரு. ஸோ அந்த படத்தில் ரயன் ரெனால்ட்ஸ் கேமியோ முதற்கொண்டு இந்த இடத்துல கலாச்சிருக்காங்கன்னா இப்போ பாருங்களேன். உடனே வீசல் வேட் வில்சன் கால் பண்ணி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தேடி அவங்க போயிட்டு இருக்காங்கடா, பட்டன் போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து கிளம்பி 5 ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஸ்ட்ரிப் கிளப்புக்கு இவங்க 2 பேருமே போவாங்க. நம்ம வீசல பாருங்க பேக்கெட்டில் அப்படியே கட்டுக்கட்டாக காசு கொண்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்குன்னு நல்லாவே தெரியும். அண்ட் அங்கே தான் நம்ம ஸ்டான்லியோட கேமியோவை பார்ப்போம். ஸோ ஸ்டான்லியோட கேமியோ கொண்டு வந்து எங்கே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டான்லி வாழ்ந்திருக்காரா, இந்த ஒரு கேமியோக்காகவே வாழ்ந்திருக்காரு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடியோ பாக்ஸில் தான் அந்த ஷூட்டிங் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸில் தான் அந்த மனுஷனை கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரிப் கிளப்புக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இங்கே நீங்கள் ஸ்டான்லியோட அந்த கேமியோ உண்மையிலேயே ஸ்ட்ரிப் கிளப்பில் எடுக்கப்படல, அது ஸ்டூடியோவில் எடுத்து அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஸ்டான்லியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. The topless dancing place. I did that in a studio, and then they put it into the movie. And I'm damn mad about it. பார்த்தா விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரில, எப்படி மேட்ச் பண்ணிங்கன்னு சுத்தமாக புரியல. பட் எனிவே ஸ்டான்லியை நாங்கள் கூட்டு போடல அப்படின்னு சொல்லி செம்மையாக கோச்சிக்கிட்டாராம். பாவ மனுஷன். பட் அந்த இடத்துல நம்ம வெனசா கிட்ட பேச போனால் நம்ம டெட்பூலால் ஊற்றினா ஒழுங்காக பேச முடியல. முகத்தை பற்றி எங்கே அசிங்கமாக திட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லி பயந்து பாத்ரூம்குள்ளே போக அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஏஜாக்ஸ் இப்போதைக்கு வெனசாவை கடத்திடுறான். ஸோ வெனசாவை கடத்தின அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவளுடைய ஒரு குட்டி பர்ஸ் மட்டும் இருக்கும். இந்த பர்ஸை பார்த்தோன்னே இந்த வேட் வில்சன் செம்மையாக காட்டிடுவார். பிகாஸ் இந்த பர்ஸுக்குள்ளே தான் உன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த காசை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெனசா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேட் வில்சன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே பர்ஸை கீழே விட்டு போகும்போது அவளுக்கு காண்டு வருமா வராதா? அண்ட் வெனசாவை கடத்துற அந்த சமயத்தில் அவள் போட்டிருக்க அந்த ஜாக்கெட் ஒன்று போட்டுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வெனசாவை மீட் பண்ணும்போது இதே ஜாக்கெட் தான் போட்டிருப்பாரு. அந்த ஞாபகத்தமா இந்த திரும்ப நம்ம வெனசா டெட்பூலை மீட் பண்ண வர அந்த சமயத்தில் அதே ஜாக்கெட் போட்டு வர மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டில் வெனசா மனசில் இந்த வேட் வில்சன் இருக்காங்கிறத திரும்ப காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் வெனசா உனக்காக தானே பின்னாடி காத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வீசல் சொல்லும்போது கோ கெட் அம் டைகர் அப்படிங்கிற ஒரு டைலாகை யூஸ் பண்ணியிருப்பாரு. இதே டைலாக நம்ம டெட்பூல் நெகாசானி கிட்டேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த டைலாக் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேனுக்காக தான் ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஸ்பைடர்மேன் படங்களே நீங்கள் பார்த்துருக்கலாம். மேரி ஜேன் இந்த ஸ்பைடர்மேன் பீட்டை பார்க்குற பார்த்து கோ கெட் அம் டைகர் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல திரும்ப ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்பூலுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான லிங்க் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். வெனசாவை கடத்தினவன நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இருக்க எல்லா கன்ஸுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம ஹியூ ஜாக்மன் முகத்தையுமே உங்களால் பார்த்துருக்க முடியும். செக்ஸஸ் மேன் அலைவ்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் ஹியூ ஜாக்மன் இருக்காராங்கிற ஒரு கேள்வி வருதுல. லைக் ஆக்டராக இருக்கார் போல இந்த உலகத்துக்குள்ளேயே. அப்போ உல்வரினா இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கா? அதுவும் டவுட்டாக தான் இருக்குது. பட் அதையுமே சேர்த்து பேக் பண்ணுவார். காரணம் ஆப்வியஸாக டெட்பூலோட முகத்தை மாஸ்க்கு கிழிஞ்சு வெனசா பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஹியூ ஜாக்மனோட அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் அப்படியே பின் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்காகவே இது ஒரு சின்ன ஃபோர் ஷேடோவிங் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வெனசா இங்கே தான் இருக்கான்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் மெசேஜ் பண்ண உடனே அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி பிளைண்ட் ஆல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட்டி கண்ணையுமே எடுத்து தான் போவார். பட் இந்த கண்ணை அவர் பேக்குக்குள்ளே வைக்க மாட்டார், தன்னுடைய பேக் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஃபைனலாக ஃப்ரான்சிஸை கொள்றதுக்கு இந்த கண்ணை தான் அவர் யூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் பேக் பண்ண எல்லா கன்ஸையுமே டொபெண்டோட டாக்ஸிக்குள்ளே விட்டுறாருல. ஸோ இந்த கண்ணை மட்டும் அவர் பேக் பேக்கெட்டில் வைக்கிற அந்த காரணத்தினால இது மட்டும் தான் படம் முழுக்கவே ட்ராவல் ஆகியிருக்கு. ஸோ ஃப்ரான்சிஸை கொள்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பிளைண்ட் ஆலுக்கு தேங்க்யூ சொல்லுப்பா. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி பிளைண்ட் ஆலை பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே 1 கிலோ ஒயிட் சுகரும் கியூர் ஃபார் பிளைண்ட்னஸும் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு தான் போவார். ஸோ அது சும்மா தான் சொல்லுவேன் நீங்கள் நினைப்பீங்க. பட் நிஜமாலே டெட்பூல் 2ல் அந்த ஃப்ளோர் பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூர் ஃபார் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காரு. ஸோ பிளைண்டால் அவர் நினச்சி தான் கியூர் பண்ணியிருக்க முடியும் போல. பட் கியூர் பண்ணாமலே அந்த கியூரை ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த கண்டினியூட்டியை சூப்பராகவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ் மட்டும் போதாது, ஆப்வியஸாக ஹெல்ப்பும் தேவைன்னு சொல்லி இப்போதைக்கு கொலசஸ் அண்ட் நெகாசானிக்கை பார்க்கறதுக்காக மேன்ஷனுக்குள்ள வந்திருப்பாரு. அந்த இடத்துல நெகாசானிக்கை பார்த்த உடனே பார்க்கறதுக்கு ஏலியன் 3ல் வர ரிப்ளி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கலாய்க்கவும் செஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருக்குது, ஆனால் 2 எக்ஸ்மென் தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் என்ன ஊருக்கு போயிருக்காங்களா இல்லை ஸ்டூடியோஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலையான்னு சொல்லி போகிற போக்கில் நம்ம ஃபாக்ஸ் ஸ்டூடியோஸையும் ஒரு அடி பாரபட்சம் இல்லாமல் கலாய்க்கிறாயா.
ஸோ ஹலோ கிட்டி பேக்கில் இப்போதைக்கு எல்லா கன்ஸுமே எடுத்துக்கிட்டு பந்தோட அந்த காரில் ஏறி கிளம்பிட்டு இருப்பாங்க. டெட்புலுக்கும் ஹலோ கிட்டிக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. முக்கியமாக டெட்புல் மூவியோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒருத்தவங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, வேறு யாரும் இல்லை, ஹலோ கிட்டி. அண்ட் காமிக்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹலோ கிட்டி வேரியன்ட் ஆஃப் டெட்புல் இருக்குது. வேறு எந்த ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஹலோ கிட்டி வேரியன்ட் கிடையாது, ஒன்லி டெட்புலுக்கு மட்டும் தான் ஹலோ கிட்டி வேரியன்ட் காமிக்லேயே இருக்குது. ஒன்னால இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் சொல்லலாம். இவ்வளோ கன்ஸ் எடுத்து போகிறாங்க, ஃபைனல் ஃபைட்டு பயங்கரமான கன் ஷாட்டாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது. ஆக்சுவல் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் ஃபைட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் ஜான் விக் ஸ்டைலில் நிறைய கன் ஷாட்டாக தான் இருந்திருக்க வேண்டியது. பட் படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக்கிட்டே போகிற அந்த சமயத்தில் வர வழியில் ஃபைனல் ஃபைட்டை ஒரு 12 பேரை கொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டாக மாற்றிடலாங்கிற மாதிரி அதை ரொம்ப ஷார்ட்டாக மாற்றிட்டாங்க. பட் ஒரிஜினலாக பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர், ஐ மீன் லைக் இந்த ஜான் விக் 2ல் வர மாதிரி ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளக்கூடிய ஒரு மாசான கன் ஃபைட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கன்னை மிஸ் பண்ணுற மாதிரி அந்த கதையை எப்படி மாற்றி எழுதிருக்காங்க பார்த்தீங்களா? போகிற போக்கில் மாற்றுறாங்க. தொப்பேந்தரோட வேனில் போகிற அந்த சமயத்தில் தான் டிக்கிக்குள்ள பந்து இருக்க விஷயம் தெரிய வருது. அண்ட் பந்து கத்துறாரு பார்த்தீங்களா, அந்த எல்லா ஸ்க்ரீமிங் சவுண்டையுமே நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ரயன் ரெனால்ட்ஸ் தான் ஆக்சுவலாக பந்துவோட இந்த ஸ்க்ரீமிங்கையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேங்கிற மாதிரி டொப்பேண்டருக்கு ஒரு ஹை ஃபைமே கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. பாவம் பந்து உயிரோட இருக்கானா சத்தானா தெரியல. ஃபைனல் ஃபைட் இப்போதைக்கு ஹெலிகேரியரில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெலிகேரியர்னு தெரியும், பட் அதை தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹெலிகேரியருக்கான அஃபிஷியல் ரைட்ஸ் வந்து 20th Century Fox கிட்ட கிடையாது, சும்மா கலாய்க்கிறதுக்காக அதை கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது ஆப்வியஸாக ஹெலிகேரியர் தான், ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் ஹெலிகேரியர் 616 கிடையாது. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஏஞ்சல் டெஸ்ட்டோட சூப்பர் ஹீரோ லேண்டிங்கை கலாச்சிருப்பாரு. அண்ட் இந்த டெட்புல் 2ல கூட இந்த சூப்பர் ஹீரோ லேண்டிங்கில் எப்பரா பண்ணுறீங்க, முட்டிலாம் செம்மையாக வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கொலோசஸை ஏஞ்சல் போட்டு போலக்க நம்ம நெகாசானிக் ஏஞ்சல் போட்டு அடிக்க மிகப்பெரிய ஒரு ஃபைட், ஒரு கன் ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஃபார்மாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் அது ஒரு ஸ்வாட் ஃபைட்டாக மாற்றி எல்லாருமே இந்த பக்கம் நம்ம டெட்புல் பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அந்த சண்டை போடுற அந்த சமயத்தில் தான் பாபுங்கிற ஒரு கேரக்டருமே மீட் பண்ண வந்து காமிச்சிருப்பாங்க. காமிக்கில் ஹைட்ராவோட ஒன் ஆஃப் த ஏஜென்ட் பாப் வந்து நம்ம டெட்புலோட சைட் கிக்காக வந்திருப்பாரு. பட் இந்த படத்தில் ஹைட்ராங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரான்சிஸோட அடியாட்கள்ங்கிற மாதிரி அந்த பாப் கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். பட் உண்மையிலே காமிக்கில் நம்ம டெட்புலுக்கு பாபுன்னு சொல்ல போகிற ஒரு ஹைட்ரா ஏஜென்ட் சைட் கிக்காக இருக்காருங்க. அண்ட் இருக்கவங்க எல்லாருமே அடி பொழந்துட்டு அவங்களுடைய உடம்பை வச்சு பிரான்சிஸுங்கிற ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அண்ட் நம்ம நெகாசானிக் ஹெல்ப் மூலிமா எப்படியோ அந்த ஹெலிகேரியர் டாப்புக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல ஒன்லி இந்த பிரான்சிஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 1-on-1 ஃபைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. நம்ம வேட் வில்சனை அடிச்சு வச்சா அதே ஆக்சிஜன் டெப்ரிவேஷன் டேங்க்ல நம்ம வெனசாவே அடிச்சு வைக்க உடனே டெட்புல் தன்னுடைய கத்தியை அந்த டேங்க் மேலே சொருகி அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணிடுவார். எப்படியோ வெனசாவை காப்பாற்றிடுவார். வெனசா அந்த கத்தியை வெறும் கையாலேயே நகர்த்தி உளுந்து வருவாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடி பார்த்தீங்களா? அந்த கையில் இருக்க வெட்டு காயத்தை கூட அழகாகவே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் கண்டினியூட்டி பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் இந்த படத்துக்கு பக்கவானது இருக்கு. அண்ட் ஆப்வியஸாக அந்த பக்கம் நம்ம பிரான்சிஸ் வர்சஸ் டெட்புல்ங்கிற ஃபைட் நடக்கும். ரொம்பவே பேசிக்கான ஃபைட்டாக தான் இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு நடுவில் பிரான்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் இந்த பக்கம் டெட்புலோட மண்டிலே சொல்லிடுவார். டெட்புல் கீழே பக்கத்தில் இருக்க அந்த வெனசா சுற்றி ஏகப்பட்ட அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வர மாதிரி அவர் ஹலுசினேட் பண்ணுவார். இது எனக்கு அந்த பிளாக் நாயரை தான் ஞாபகப்படுத்திச்சு. அவருக்குமே இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமேட்டட் கேரக்டர் சுற்றி வரும்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக யூனிகானுமே காமிச்சிருப்பாங்க. யூனிகானை வச்சு நம்ம டெட்புல் என்ன பண்ணாரும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வெனசா பார்க்கும்போது அவருக்கு யூனிகான் ஞாபகம் வருது. கீழே நம்ம நெகாசானிக் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனை ட்ரிகர் பண்ண அந்த மொத்த ஹெலிகேரியருமே சரிஞ்சு விழுதேன். ஸோ அதில் எப்படியாச்சும் ஆப்வியஸாக நம்ம வெனசாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் அந்த ஆக்சிஜன் டேங்க்குள்ளேயே வெனசாவை உள்ளே வச்சு காப்பாற்றிடுறாரு. ஸோ எல்லாருமே இப்போதைக்கு சேஃப். ஃபைனலாக இருக்கிறது ஃப்ரான்சிஸ் மட்டும் தான். ஸோ ஸ்டில் அந்த ஃபைட்டுங்கிறது போயிட்டு தான் இருக்குது. பட் எப்படியோ இந்த பக்கம் நம்ம ஃப்ரான்சிஸோட 2 கையுமே உடச்சி நம்ம ஃப்ரான்சிஸை பின் பண்ண ஃப்ரான்சிஸ் வந்து, தம்பி என்னால் உன்னெல்லாம் க்யூர் பண்ண முடியாது, நீ கண்ணா கண்டுகிட்டு இருக்க, அதெல்லாம் தூக்கி போடு, நீ இப்படி தாண்டா காலம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லை. நம்ம டெட்புல் ஆப்வியஸாக அந்த பக்கம் நம்ம ஃப்ரான்சிஸை போட்டு தள்ளி தான் ஆகணும். அவனால ஒரு யூஸும் கிடையாது. இந்த இடத்துல தான் ஆப்வியஸாக நம்ம கொலோசஸ் சொல்லும்போது, தம்பி நீ ஹீரோவாடுறா, வில்லனார்த்தை எல்லாருமே கொண்டு என்னத்தை சாதிக்க போகிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணை வச்சு இந்த பக்கம் ஃப்ரான்சிஸ் தான் பட்டுன்னு போட்டு தள்ளுவார். அண்ட் கொலோசஸ் வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் தான் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் தெரில. அண்ட் இந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம வெனசா பார்த்து மீட் பண்ணேன். வெனசா உன் அழகான எனக்கு முக்கியம், நீ தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூ ஜாக்மேன் அந்த ஃபேஸை கழட்டி 2 பேருமே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் படம் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கொலோசஸ் கிட்ட, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஊரை காப்பாற்றுற வேலையாக இருந்தால் போய் பாருங்க, அண்ட் பீஸ்ட் கிட்டே என் லானை வந்து அசிங்கப்படுத்த வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் நம்ம பீஸ்டையுமே ஒரு ரெடி. ஆக்சுவலாக அந்த படத்தில் நிக்கலஸ் சொல்லிட்டு ஒரு கேமியோ வர வேண்டியது. பட் அந்த சமயத்தில் அவர் வேற ஒரு ப்ராஜெக்ட் கூட கமிட் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் இந்த படத்தில் அப்பியர் ஆக முடியலையா. அண்ட் பட்ஜெட் ப்ராப்ளமும் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பீஸ்ட்டை இந்த படத்தில் காமிக்காமல் ஜஸ்ட் அவர் வாய் வார்த்தையாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் டெட்புலாக இருக்கேன் அப்படிங்கிறதுமே சொல்லிட்டு போயிருப்பாரு. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா அப்படி இந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். கிரெடிட்ஸ் ரோல் ஆன அப்புறம் ஒரே ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். பட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் நீங்கள் பெருசாக டெட்புல் 2க்கான எந்த ஒரு ஹிண்ட்டையுமே பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் நம்ம சாமுவேல் ஜாக்சன், அதாவது நிக் ஃபியூரியை கலாச்சிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த படத்தில் கண்டிப்பாக நம்ம கேபிள் வருவாருங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த சீக்வன்ஸ் எடுத்த விதம். இது ஆக்சுவலாக
ஃபெரிஸ் பியோலஸ் டே ஆஃப் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை அப்படியே ரிப் ஆஃப் பண்ணதான். ஸோ அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனும் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனும் எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். அதை ரிப் ஆஃப் பண்ணி கலாச்சி விட்டுருப்பாங்க. பட் எனிவேஸ் ஓவராலாக பார்க்கும்போது டெட்பூல் 1 ஒரு தரமான படம். வெறும் 50 மில்லியனில் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 800 மில்லியன் ப்ளஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. ஒரு ஃப்ரான்ச்சைஸியே கிக் ஆஃப் பண்ணியிருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போதைக்கு வர போகிற டெட்பூல் 3 கிட்டத்தட்ட 1 பில்லியன் அடிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடித்தா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னால் பிடிச்சதுக்கு இந்த படத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஹிஸ்டரிக்குமே கவர் பண்ணிட்டேன். ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அது மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.